இறங்கு. இறங்கு பொண்டாட்டி. என்ன யோசிச்சுட்டே இருக்க? இறங்கி வா. கார்ல ஏறினதுல இருந்து நானும் பேசிட்டே வரேன். நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. என்னாச்சு உனக்கு? இறங்கு. என்னது? எப்படி கையில இருந்து ரத்தம் வருது? வா ஹாஸ்பிட்டல் போலாம். என்ன பண்ண? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அம்மா எடுத்த முடிவை பத்தி கவலைப்படாம நீ என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உன்னை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அப்படி அவசரப்பட்டியே. இதான் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய? நீ காயப்படுத்தினது உன்னோட கைய இல்ல, நம்பிக்கைய, நம்மளோட காதல. அம்மா உங்களுக்கு பொண்ணு பாத்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பொண்ணு கையோட கூட்டிட்டு வந்தது இல்லாம எல்லாரும் முன்னாடியும் அவங்கதான் மூத்த மருமகன் சொல்லிட்டாங்க. அப்புறம் கல்யாண தேதியையும் முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அம்மாவோட வார்த்தையை மீறி நம்ம எப்படி ஒண்ணு சேர முடியும் பெரியா? அம்மா ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவதான் மூத்த மருமகன், கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டா. நீ உன் நம்பிக்கையை விட்டுருவியா? அம்மா இப்பதான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மருமகன் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அம்மன் எப்பவும் என் தாலியை உன் கழுத்துல விழ வச்சு உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவோட வார்த்தையை விட இந்த அம்மனோட வாக்கு சக்தி வாய்ந்ததுன்னு நான் நம்புறேன். எனக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கே இல்லாம போச்சு. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். நீ எப்படி நினைச்ச? நான் இல்லாத வாழ்க்கையை உன்னால எப்படி நினைச்சு பார்க்க முடியலையோ அதே மாதிரிதான் நீ இல்லாத வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ போனதுக்கு அப்புறம் உன்னை மறந்துட்டு நான் மட்டும் எப்படி வாழ்வேன்? உன் பின்னாடியே நானும் வருவேன். ஐயோ பெரியா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க 100 வயசுக்கு மேல நல்லா இருக்கணும். உன் வார்த்தை பழிக்கணும்னா நீ இந்த வாழ்க்கை பூரா என் கூட இருக்கணும். என் மனசுக்குள்ள உன் மேல இருந்த காதல எனக்கு புரிய வச்சது இந்த அம்மன் தான். என் தாலியை உன் கழுத்துல விழ வச்சு நான் தான் உன் புருஷன் உனக்கு புரிய வச்சதும் இந்த அம்மன் தான். இந்த அம்மனை சாட்சியா வச்சு உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். அம்மா குறிச்சிருக்க அதே தேதியில அதே முகூர்த்தத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். இது இந்த அம்மன் சாட்சியா நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். இதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இனிமேல் என்ன நடந்தாலும் நீ இந்த மாதிரி முட்டாள்தனமான எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு
இந்த அம்மன் முன்னாடி சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. ஐஸ்வர்யா, ம், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? போ. சரி. இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். வா இஷு, வந்து உட்காரு. அப்புறம் என்ன விஷயம்? வனஜா ஆண்டி மித்ராவை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா மித்ரா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாளே. உட்கார் ஐஸ்வர்யா. நானே உன்னை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீயே என்ன பார்க்க வந்துட்ட. என்ன இருந்தாலும் நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் ரெண்டாவது மருமக. அதனால நான் உங்களை தேடி வந்து பார்க்கறது தான் நல்லா இருக்கும். நான் இனிமேதான் மருமகளா ஆக போறேன். ஆனா நீ ஏற்கனவே மருமகள் ஆயிட்ட. அப்படி பார்த்தா நீதான் எனக்கு சீனியர். சீனியரான உன்னை ஜூனியர் ஆனனா தேடி வந்து பார்த்தாதான் சரியா இருக்கும். என்கிட்ட மட்டும் பெருசா சீனை போட்டுட்டு இப்ப இவகிட்ட மட்டும் நல்லா பேசிட்டு இருக்கா. நீங்க இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா பழகுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த நீங்க வாங்க போங்கன்னு சொல்றது கொஞ்சம் டிஸ்டன்ஸா தெரியுது. நமக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டாமே. ஐஷு, நம்ம ரெண்டு பேருமே ஆதிக்கடவுர் அகிலாண்டீஸ்வரியோட மருமகள்ங்க. அதனால என்ன நீ வா போனே கூப்பிடலாம். சரி, தேங்க்யூ மித்ரா. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அடையாளமா நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே. ஓகே, இந்தா இதை நீ போட்டுக்கோ. ஐஷு, உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு அன்பு பரிசு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தேங்க்யூ சோ மச் ஐஷு. சரி மித்ரா, உன்னை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அப்புறம் பார்க்கலாம். என்னை தேடி வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐஷு. இட்ஸ் ஓகே, நான் வரேன். வனஜா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? எனக்கு நல்லா தெரியும். என்னையே டெஸ்ட் பண்றியா? வந்துட்டா. ஆதி மித்ரா கல்யாணம்
நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சிவலிங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என் குடும்பத்தை சேர்ந்தவங்க, வீட்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் இந்த பூஜையை கண்டிப்பா செய்யணும். ஆதி மித்ரா கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு அந்த பரமேஸ்வரனை வேண்டிக்கிட்டு முதல்ல சிவலிங்கத்துக்கு விபூதியால அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் சிவலிங்கத்துக்கு பாலால அபிஷேகம் பண்ணணும். அப்படி பாலால அபிஷேகம் பண்ணும்போது சிவலிங்கம் மேல இருக்கிற விபூதி நிறம் மாறக்கூடாது. அப்படி யாரோட விபூதியாவது நிறம் மாறுச்சுன்னா அவங்களால ஆதி மித்ரா கல்யாணத்துல தடை வரும்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பூஜையே ஏற்பாடு பண்ணிருக்கேன். எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து பூஜையை ஆரம்பிங்க. போந்தி நான் சொன்ன விஷயத்த அந்த பரமேஸ்வரனே வந்து சொன்னா நம்புவீங்கல்ல? உங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு குருஜி. அதே மாதிரி பார்வதி மேலயும் நம்பிக்கை இருக்கு. சரி, நான் சொல்றத செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. ஆண்டவா, அம்மா தப்பிச்சிட்டோம். அங்க பாரு. யார் பாலை ஊத்தும் போது அந்த விபூதியோட நிறம் மாறுதோ அவங்களாலதான் ஆதி மித்ரா கல்யாணத்துக்கு தடை வரும்னு அர்த்தம்.
எல்லாரும் எழுந்திருங்க. ஆதி மித்ரா கல்யாணத்துக்கு ஒன்னாலதான் தடை வரும்னு கடவுளே சொல்லிட்டாரு. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. அம்மா, உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் நான் எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கேன்னு நீங்களே பல தடவை என்கிட்ட சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது பெரியாக்கு ஒரு நல்லது நடக்கும் போது நான் எப்படிம்மா தடையா இருப்பேன்? என்னால ஒரு தடையும் வராதும்மா. என்ன நம்புங்கம்மா. அம்மா, பார்வதி பத்தி உங்களுக்கு தெரியாதம்மா. பார்வதி நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ண மாட்டாமா. பார்வதிக்கு தண்டனை கொடுக்காதீங்கம்மா. இங்க இருக்கிற எல்லாரையும் விட பார்வதிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். பார்வதிக்காக யாரும் என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். இது நானா எடுத்த முடிவில்ல, அந்த பரமேஸ்வரன் எடுத்த முடிவு. இந்த நிமிஷத்திலிருந்து பார்வதி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். போ பார்வதி. பார்வதி போ.